நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாயம். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகியம்மன் திருடி சரணம். உலகத் தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசரி ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள். இன்றைய பதிவில் அழுது கொண்டிருந்தாலும் உழுது கொண்டு இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ, மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு 100% பொருந்தும். வாழ்க்கையில எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு போராட்டம் இருந்தாலும் தனக்குண்டான ஒரு வேலையை சரியாக செய்து முடிக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம். அப்படிப்பட்ட உங்களுக்கு 2025 யார் எப்படி இருந்தாலும், எந்த கிரகங்கள் எப்படி மாறினாலும் உங்களுக்கு நடக்க வேண்டிய பலன் நடந்தே தீரும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அப்படி உங்களுக்கு மட்டுமே நடக்க போகின்ற யோக பலனை இந்த 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலனை இன்றைய பதிவில் பார்க்க போறோம். பதிவை ஃபுல்லா பாருங்க. மேலும் நம்ம சேனல்ல ஏற்கனவே மீன ராசியில பிறந்த உங்களுக்கு சனி பவனுடைய பேச்சு பலன்கள் பதிவிட்டாச்சு. பார்க்காதவங்க சேனல்ல போய் பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே தர பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆல் என்ற ஆசிரியர் தவறாம செலக்ட் பண்ணிச்சுங்க. அப்படித்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். மீன ராசி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே, 12 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே நடக்க போகும் ஒரு அதிசயம் இந்த 7.5 சனி. அதுவும் ஜென்ம சனி காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்க போகுது, கிடைக்க போகுதுன்னா நிச்சயமா அந்த வாய்ப்பை சரியா நீங்க பயன்படுத்திக்கங்க. ஆமா நண்பர்களே, குரு பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு வருஷம் இருந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகழ்வார். அப்படி இந்த 2025 மீன ராசிக்கு அதிபதியே குரு பகவான் தான், உங்க ராசிநாதன் தான். அவர் ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு அடியெடுத்து வைக்கிறார். 12 வருடத்துக்கு ஒரு முறை தான் அப்படி மிதுனத்துக்கு அவரால் போக முடியும். அப்படி இந்த 2025 உள் நுழைய போகிறார். மிதுனம்ன்றது ஏன் ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னா, உங்களுடைய நட்சத்திராதிபதி, அதாவது ரேவதி நட்சத்திரத்துக்கு அதிபதி யாருன்னா புதன் பகவான். ஸோ புதன் பகவானுடைய 3வது நட்சத்திரம் இந்த ரேவதி நட்சத்திரம். ஸோ அப்படிப்பட்ட இந்த ரேவதி நட்சத்திரத்தை அதிபதியாக கொண்டிருக்கக்கூடிய உங்களுக்கு அந்த புதனுடைய வீடான மிதுனத்தில் உங்களுடைய ராசியாதிபதி உள் நுழையும் பொழுது நிச்சயம் நினைத்த மாதிரி பல காரியங்கள் நடக்கும். அது உங்களுடைய மீன ராசிக்கு இது 4ஆம் வீடு. 4ஆம் வீட்டுல சுகஸ்தானத்துல தேவகுரு போய் அமர்றாரு. ஸோ தேவகுரு சுகஸ்தானத்தில் அமர்கின்ற பொழுது உங்களுடைய சுக சமாச்சாரம் அனைத்தும் கைகூடும். அதுவும் குறிப்பிட்டு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த 2025 ஜென்மசனி நடந்து கொண்டிருந்தாலும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கு சனிவான் வருவது 2025 இல்லை, 2026 இறுதிக்கு அப்புறம் தான். ஸோ அதனால நீங்க தைரியமா பயப்படாம இருக்கலாம். எப்போதுமே கணக்கு வழக்குகள்ல புலியாக இருக்கக்கூடியவர்கள் நீங்கள். எதையுமே எடை போட்டு சரியாக ஒரு கணக்கு வழக்கு பார்த்துதான் ஒரு வரவு செலவா இருக்கட்டும் அல்லது உறவுகள் செய்யக்கூடிய நன்மை தீமையா இருக்கட்டும் பதிலுக்கு அவர்களுக்கு செய்யக்கூடியவர்கள் நீங்கள். சரி, அப்படிப்பட்ட உங்களுக்கு இந்த 4ஆம் வீட்டில் குரு பகவான் போய் அமர்றது, அது உங்களுடைய நட்சத்திராதிபதியான புதனுடைய வீட்டுல போய் குரு அமர்றது ரொம்ப சிறப்பு. மேலும் இன்னொரு வீடு கன்னி, புதனுக்கு இன்னொரு வீடு எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்னி. அந்த கன்னியில இருந்த கேது விலகிறாரு. ஸோ விலகி அவர் 6ஆம் வீடான சிம்ம ராசிக்கு இடம்பெறுகிறார். அப்போ முழுக்க முழுக்க ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய ஜென்மத்தில் நட்சத்திரத்தில் எந்த கிரகமும் கிடையாது. சனியோ ராகுவோ கேதுவோ கிடையாது. 2வது உங்களுடைய நட்சத்திராதிபதியினுடைய வீட்டில் குரு மட்டுமே வந்து அமரப்போறாரு மிதுனத்துல. ஸோ இந்த ஒரு நிலைப்பாடுகள்ல 2025 மீனராசி ரேவதி நட்சத்திரம் பிறந்த உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு யோக வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னா, இந்த காரியத்தில் தடையில்லை. அது எந்த காரியம் அப்படின்னா, முதல்ல தொழில், தொட்டது துலங்கும் தொழில் விஷயத்தில் தொழில் ரீதியான ஒரு மாற்றம் ஏற்பட போது, தொழில் ரீதியான ஒரு லாபம் ஏற்படும் போது, பரம்பரை தொழில் பூர்வீக தொழில் தொடங்க போறீங்க. ஏற்கனவே செய்து கொண்டிருக்கக்கூடிய தொழில்ல லாபங்கள் பார்க்க போறீங்க. தொழிலில் ஏற்பட்ட முடக்கம் முட்டுக்கட்டை இருக்காது. ஸோ தொழிலில் ஏற்பட்ட நஷ்டத்தை சரி பண்ணிடுவீங்க. தொழிலில் உங்களுடைய இமேஜை, உங்களுடைய பெயரை நீங்கள் காப்பாற்றி விடுவீர்கள். இதுல முதல்ல நன்மை நடக்கும். 2வது கல்வி. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க படிக்கின்ற மாணவர்களாக இருந்தால் வைத்த அரியர் சரி பண்ணுவீங்க. கண்டிப்பா படிப்புல கம்ப்ளீட் பண்ணிடுவீங்க. அதுல எந்த மாற்று கருத்தமில்லை. இந்த 2025 அதுக்கு சாதகமா இருக்கு. அதே போல எந்த வயதினராக நீங்கள் இருந்தாலும், நீங்க ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணிக்கிட்டே இருந்தாலும், தொழிலுக்காகவோ அல்லது வேலைக்காகவோ ஏதோ ஒரு படிப்பை எக்ஸ்ட்ரா நீங்க படிப்பீங்க. கலையை கற்றுக்கொள்வீர்கள். கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கிலே ஒத்துக்கொள் சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை நீங்க கைத்தொழில கத்துக்க வேண்டிய ஒரு அவசியமான ஒரு காலகட்டமாக இருக்கும். அது கை கொடுத்து உங்களுக்கு காப்பாற்றும். ஸோ 2 வேலை பார்க்கறது, 2 தொழில் பண்றது போன்ற நிலைப்பாடுகள் உங்களுக்கு உருவாகும். வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு தொழில் பண்றது,
தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு வேலை கிடைக்கிறது. இந்த மாதிரி ஒரு அமைப்பு ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே போல் மார்க் எடுக்கிற மார்க்குனால அரசாங்க வேலை கிடைக்கிறது. ஸோ போட்டி தேர்வுகளில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஒரு மார்க் எடுத்து ஸ்கோர் பண்ணி அந்த அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய சாத்தியக்கூறு இன்னுமே சற்றே உங்களுக்கு அதிகமாகும். அதே போல் கணக்கு வழக்குகளில் இருந்த கோட்டை, அதாவது அதில் தவற விட்டுருப்பீங்க. உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது கணக்கு வழக்கு சம்பந்தமான பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துல, அல்லது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல கணக்கு வழக்குகளில் ஏற்பட்ட பிழைகளால் ஏற்பட்ட பிரச்சனை சரியாகும். அதே போல் டாக்குமெண்ட்டு, இந்த ஒப்பந்தம், அக்ரிமெண்ட்டு, அதில் ஏதாவது ஒரு எழுத்துப்படை அல்லது நீங்கள் ஒப்பந்தம் செய்யப்பட்ட அந்த இடத்துல ஏற்பட்ட பிரச்சனை, இந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமாக உங்களுக்கு முடியக்கூடிய தருணம் இது. புதிய ஒப்பந்தம், புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கும். அதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமான முறையில் உண்டு. படித்த படிப்புக்கேற்ற ஒரு வேலை உத்தியோகம் கிடைக்க போது இந்த தருணத்தில் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு. அதுலேயும் எந்த விதமான தடையும் இல்லை. இப்போ மேற்கொண்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, சொத்துக்கள் யோகம் உண்டு. அசையும் அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகம் இந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு கிடைக்க போகுது. 2025 அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கங்க. சொத்துக்கள் தகராறு என்ன போய்கிட்டு இருக்குங்க அப்படின்னா, தகராறு பிரச்சனையும் உங்களுக்கு சுமூகமாக முடியும். அதே நேரத்தில் புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய யோகமும் உண்டு. அசையும் அசையா சொத்துக்களை வாங்குவீங்க. அதில் குறிப்பிட்டு தங்க நகை அடமானத்துக்கு பிறந்து அதை மீட்டெடுக்கக்கூடிய யோகமும், புதுசாக தங்க நகை வாங்கக்கூடிய யோகமும் உங்களுக்கு உண்டு. மேலும் வயிறு சம்பந்தமான கோளாறு, கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனை, இதெல்லாம் சரியாகக்கூடிய தருணம் இது. குழந்தை பாக்கியம் பெற விஷயத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அந்த பிரச்சனை சரியாகும். அதே போல 2025 ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக எதை நீங்க செய்யணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதை செய்து முடிப்பீர்கள். பிள்ளைகளுடைய கனவு நினைவாகும். நீங்க எதிர்பார்த்தது உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்துல கண்டிப்பா நடந்தே தீரும். அதுலேயும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதே போல ஆன்மீகம், புனித யாத்திரை, நீண்ட நாட்களாக பல வருஷமா குலதெய்வத்துக்கோ அல்லது தெய்வ வழிபாடுகளுக்கு செய்ய வேண்டிய ஒரு விஷயத்தை செய்து முடிப்பீங்க. மேலும் உங்களை தேடி வரும் கௌரவம், பெயர், புகழ், பட்டம். ஆமாங்க, உங்களுடைய நன்மதிப்பு, பெயர், புகழ் சொந்த பந்தங்கள் முன்னாடியும், வேலை பார்க்குற இடத்துலையும் அல்லது தொழில் பண்ணக்கூடிய இடத்துலையும் சற்றே மேலோங்கும். புகழின் உச்சத்தை தொடுவீங்க. உங்களுடைய கடுமையான உழைப்புக்கும் திறமைக்கும் சரியான ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். ஸோ கௌரவப்படுத்தப்படுவீர்கள். புதிய பொறுப்புகள் வீடு தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. மேலும் இந்த நேரத்தில் தொலைந்து போன பொருள் அல்லது காணாமல் போன போச்சு பொருள் இல்லை திருடு போன பொருள் மீண்டும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. மேலும் தாய் மற்றும் தாய் வழி உறவுகள் மூலமாக இணக்கமான விஷயங்கள், நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க போதுங்க. அதையும் நீங்கள் பயன்படுத்திங்க. இவை அனைத்தும் நடந்தாலும் இந்த ஜென்மத்தில் சனி பகவான் இருக்கிறாரு. அதனால் நேர்மையான வழியில் கடைபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வாக்கு விஷயத்தில் சாமர்த்தியத்தை விட அமைதி காப்பது ரொம்ப நல்லது உங்களுக்கு. ஸோ பல இடங்கள்ல நீங்கள் மௌனமாக இருக்கின்ற பொழுது பல காரியங்கள் உங்களுக்கு சாதகமாக முடியும். தேவையில்லாத வாக்குறுதி கொடுத்து மற்றவங்களுக்கு ஜாமீன் கேரண்டி கையெழுத்து போட்டு நீங்கள் மாட்டிக்க வேண்டாம். தவறான வார்த்தைகளை கோபத்தில் வெளிப்பட்டு அதனால பிரச்சனை சிக்கிக்கொள்ள வாய்ப்பு உண்டு. இதுலேயே நீங்கள் கவனத்தோடு இருந்துக்கணும். மற்றபடி பயப்பட வேண்டாம். மேலும் இந்த ஜென்மசனி காலகட்டத்தில் நேர்மையான வழியில் பயணிங்க. 2025 ஜென்மசனி உங்களுக்கு இல்லை, பயப்பட வேண்டாம். ஸோ உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் புரட்டாதி நட்சத்திரத்துக்கு தான் போகும், ரேவதி நட்சத்திரத்திற்கு வராது. ஸோ அதனால் கவலைப்படாமல் இருக்கலாம். இருந்தாலும் பிரதோஷ வழிபாடுகளை தவறாமல் பண்ணிக்கொள்வது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு விதியை மாற்றி உங்களுடைய வாழ்க்கையை காப்பாற்றும் உறுதியான முறையில் அந்த ஒரு வழிபாடை தவறாமல் நீங்கள் பண்ணிக்கங்க. ஸோ நல்லது. நாம் இன்றைய ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய 2025 வருடத்தினுடைய புத்தாண்டு பலன்களை பற்றி பார்த்தோம். இந்த நிச்சயமா உங்களுக்கு வேண்டியவர்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க. நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கு மறக்காமல் ஷேர் செய்யுங்கள். இதுவரை நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிட்டு பக்கத்தில் ஒரு ஆல்ன்ற ஆப்ஷன் தவறாமல் செலக்ட் பண்ணிச்சுங்க. மேலும் அடுத்த நிற்போம். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். ஓம் நம சிவாய். எல்லாம் வல்ல ஸ்ரீ வாராகி திருவடி சரணம்.